அனைவருக்கும் காலை வணக்கம். பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கைகளையும் தேவைகளையும் உடனடியாக குறிப்பிட்ட கால அளவிற்குள் தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களிடையே மிக சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றி வரக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களையும் நான் பாராட்ட விரும்புகிறேன். அதேபோல் பொதுமக்கள் உடல்நலம் காக்கும் வகையில் நடத்தப்பட்டு வரும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமும் மிக சிறந்த வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்று அறிகிறேன். அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்த மருத்துவர்கள் மற்றும் துறை அலுவலர்களை அன்புடன் வாழ்த்தி பாராட்டுகிறேன். பெறப்பட்ட மனுக்களுக்கு விரைவாக தீர்வு காணப்பட வேண்டும். இவற்றை தீர்க்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? சார், நமக்கு கடலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் மொத்த முகாம்களின் எண்ணிக்கை 378 சார். அதில் வந்து நம்ம 132 முகாம்கள் முடிச்சிருக்கோம் சார். மீதி வந்து 246 முகாம்கள் சார். அக்டோபர் இறுதிக்குள்ள இந்த முகாம்கள் வந்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க சார். ஷெட்யூலு நமக்கு வந்து டோர் டு டோர்ல வந்து போயிட்டு நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இப்போதைக்கு 2,26,648 வீடுகளுக்கு முடிக்கப்பட்டிருக்கு சார். ஷெட்யூல் படி போயிட்டு இருக்குங்க சார். நம்ம வந்து இந்த மனுக்களை வந்து ஒரு நிறைவான வகையில வந்து தீர்க்கறதுக்கு வந்து இப்ப மீட்டிங்ஸ் நடத்தி அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோங்க சார். அதிகமா மக்கள் வரக்கூடிய மாவட்டங்கள்ல சேலம், விழுப்புரம் இருக்கு. அதிகமா வரதுனால அதை எப்படி சமாளிக்கிறீங்க? அதை பத்தி சொல்ல முடியுமா? நாங்க வந்து ஒரு 500 வாலண்டியர்ஸ் வச்சிருக்கிறோங்க சார். அவங்கள வந்து ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சு கடைசியா போற ஸ்பெஷலிஸ்ட் வரைக்கும் அவங்கள நிக்க வச்சிடுறோம் சார். யாருக்கு என்னென்ன தேவைகளோ அப்படி அப்படியே கூப்பிட்டு போய் தேவைகளை வந்து நாங்க பூர்த்தி செஞ்சிடறோம் சார். அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் சொல்லுங்க. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சார் வாலண்டியர்ஸ் உட்பட அங்க ரிப்பீட்டட் பெட்டிஷன்ஸ் வரவங்களுக்காக நம்ம ஹெல்ப் டெஸ்க் சார், ஹெல்ப் டெஸ்க் முன்னாடியே போட்டுறதுனால அந்த உதவி மையத்திலேயே அவங்களுக்கு மனுக்கள் எழுதுறது போறது இதெல்லாம் உதவி செய்யறோம் சார். தருமபுரி மாவட்டத்தில் நம்ம விழிப்புணர்வு நிறைய கொடுத்துருந்தோங்க சார். கேபிள் டிவியில தினசரிகள்ல நல்ல வரவேற்பு கிடைச்சதுங்க சார். இதுக்காக நம்ம மானிட்டரிங் ஆபீசர்ஸ் தனியாவே போட்டிருக்கோம். இந்த ஒவ்வொரு நாளும் தினசரி ஒரு 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களை மட்டுமே எடுத்து பரிசீலனை செய்து அதை எப்படி ஏற்பு மனுக்களா ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோங்க சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் காலை வணக்கம் சார். சார், ராமநாதபுரத்தை பொறுத்தவரைக்கும் சார் டோட்டல் நம்ம 217 கேம்ப் பிளான் பண்ணியிருக்கோம் சார். அதில் 106 கேம்ப் நம்ம முடிச்சிருக்கோம் சார். மாண்புமிகு முதலமைச்சரோட உத்தரப்படி சார் 45 நாளுள்ள நம்ம தீர்வு கொடுத்துறோம் சார். இதுக்கான ஒரு டிப்டி கலெக்டர் லெவலில் ஜோனல் ஆஃபீஸர்ஸ் போட்டு நம்ம ரெகுலர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் சார். நாகப்பட்டினம் மாவட்டம். வணக்கம் சார். நமக்கு மொத்தம் ஃபேஸ் 1 36 கேம்ப்ஸ் முடிஞ்சது சார். அதில் வந்து டோட்டலி 26,960 மனுக்கள் வந்திருக்கு சார். ஆன் ஆவரேஜ் ஒரு கேம்பில் வந்து நமக்கு 750 மனுக்கள் வருது சார். பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு சார். இது லிஸ்டட் பாத்தீங்கன்னா 8,453 மனுக்கள் வந்தது சார். அந்த லிஸ்டட்ல 1,150 மனுக்களோட தீர்வு வந்து அந்த கேம்ப்ல மனு கொடுத்த நாளே வந்து நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம் சார். வித்தின் 45 days நம்ம கொடுத்த ஒரு மேண்டேட்டுக்குள்ள நம்ம எல்லா ரெவன்யூ கேசஸ் நம்ம முடிச்சிடும் சார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாண்பு முதலமைச்சர் அந்த திட்டத்துல வந்து நல்ல வரவேற்பு இருக்கு சார். அதே மாதிரி ஊரக வளர்ச்சித்துறையில ஒரு 2000 கலைஞர் கனவு இல்லம் கேட்கறாங்க சார். நம்ம ஆல்ரெடி கலைஞர் கனவு இல்லம் 4000 நபர்களுக்கு கொடுத்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா சாங்ஷனுக்காக எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ அந்த நபர்களுக்கான ப்ரப்போசலும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த இதுவும் வந்துருச்சுன்னா நம்ம அதையும் சேர்த்து நம்ம டிஸ்போசல் காட்டிடலாம் சார். விரைவில் அனைத்து இதுக்கும் நம்ம முறையான தீர்வுகள் கொடுத்துருவோம் சார். நம்ம விரைவில் எல்லாத்தையும் நாங்க சரி செஞ்சு பண்ணிடுறோம். நன்றிங்க சார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சார். நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துல சார் நம்ம டோட்டல் கேம்ப் ஷெட்யூல் பண்ணது சார் 236 கேம்ப் சார். அதுல 80 கேம்ப் வந்து நம்ம முடிச்சிட்டோம் சார். எந்த பெட்டிஷனும் வந்து அன்னெசரி ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டபுள் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதே மாதிரி கலெக்டரேட்ல வந்து ரெண்டு ஸ்டாஃப் போட்டு வந்து அந்த பயனாளிக வந்து டைரக்ட் போன் பண்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ பரிசோதனையில பொதுமக்கள் அதிக அளவில் பங்கு பெறுவதை எப்படி உறுதி செய்யறீங்க? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? சார், கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேம்ப்லயும் ஒரு 200 பேராவது இந்த ஹெல்த் கேம்ப்ல பங்கு பெறுறாங்க சார். சனிக்கிழமைகள் நடத்துகிற ஹெல்த் கேம்ப்லயும் எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு சார். நாங்க அந்த கேம்ப்ல 1400 பேர் பங்கு பெறுறாங்க சார். நம்மளுக்கு 2 நலம் காக்கும் ஸ்டாலின் கேம்ப் நடந்திருக்குங்க சார். அதுல வந்து 1926 நபர்கள் வந்து பங்கு பெற்றிருக்காங்க சார். அங்கேயே வந்து நம்ம வந்து ஒரு 185 பேருக்கு வந்து டிசபிலிட்டி கார்டு கொடுத்துருக்கோம் சார். சிஎம்சி கார்டு வந்து 96 பேர் கொடுத்துருக்கோம் சார். இன்னும் வந்து அதிகமான மக்கள் பங்கு பெறதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறோம் சார். நன்றிங்க சார். நான் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர்களையும் கேட்டுக்க விரும்புகிறேன்.
இந்த உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின் இந்த முகாமில் நீங்கள் தொடர்ந்து பங்கெடுக்கணும். எப்போல்லாம் உங்கள் மாவட்டத்துக்கு கேம்ப் வரப்போதோ அப்போல்லாம் நீங்கள் இருந்து கண்டிப்பாக அந்த முகாமுக்கு சென்று ஆய்வு செஞ்சீங்கன்னா இது நல்லா வரும். அதனால் அந்த வகையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன்.